ஹலோ விவார்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இது ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2021 வருஷம். அந்த ஒரு நாள்ல காலை பொழுதுல மகாராஷ்டிரால இருக்க வாசே பியூகன் பீச்ல எக்கச்சக்க மக்கள் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. சில பேர் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கிறதுல ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா அந்த பீச்சோட கரையோர பகுதியில ஒரு பிளாக் கலர் டிராவலிங் சூட்கேஸ் புதைஞ்சு கிடக்கிறத பாக்குறான். அந்த சூட்கேஸை சுத்தி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா ஈ முடிச்சிட்டு இருக்கு. அண்ட் அந்த சூட்கேஸோட சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரத்த மாதிரியான சில லிக்விட்ஸ் லீக் ஆகிற மாதிரி தெரியுது. சோ அதை பார்த்தோன்னே அந்த சின்ன பையன் பயந்து போய் அவங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்றான். அவங்க அம்மா அப்பாவும் வந்து அந்த சூட்கேஸ்க்கு பக்கத்துல போய் பாக்குறாங்க. அப்படி அவங்க பக்கத்துல போறப்பே பாத்தீங்கன்னா சம்திங் பேட் ஸ்மெல் அவங்க மூக்க துளைக்குது. சோ அந்த ஸ்மெல்ல முகர்ந்த உடனே சம்திங் உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சா தெரியுது. நம்ம தேவையில்லாம போய் இந்த சூட்கேஸை தொட்டாம் நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் அடுத்த சில நிமிடங்களே அந்த பீச்சுக்கு வர்றாங்க. அப்படி போலீஸ் வர்றதுக்குள்ளே அந்த சூட்கேஸை சுத்தி எக்கச்சக்கமான மக்களும் கூடிடுறாங்க. சோ அப்படி கூடியிருக்க மக்களை லைட்டா விலக சொல்லிட்டு போலீஸ் முன்னாடி போய் அந்த சூட்கேஸை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப தலையில்லாத ஒரு பாடி பீஸ் பீஸா வெட்டப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பாடியோட சேர்த்து அதோட ட்ரெஸ்ஸும் இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை பாக்குறப்ப அது ஒரு பெண்ணோட ட்ரெஸ் மாதிரி தெரியுது. சோ அதை வச்சு பாக்குறப்ப இது கண்டிப்பா ஒரு பெண்ணா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கெஸ் பண்றாங்க. ஆனா என்னதான் அப்படி கெஸ் பண்ணாலும் அந்த பாடியில தலை இல்ல இல்லையா. சோ அப்படி இருக்கப்ப இந்த பெண் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸால ஐடென்டிஃபை பண்ண முடியல. சோ உடனே அங்க இருக்க கூட்டத்தை அப்புறப்படுத்திட்டு அந்த சூட்கேஸ்ல இருக்க பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி விடுறாங்க. அண்ட் அந்த சூட்கேஸை பாத்தீங்கன்னா எவிடன்ஸ்க்காக எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா சூட்கேஸ்ல இருக்க ட்ரெஸ், பிளட் சாம்பிள்ஸ் அண்ட் ஏர் சாம்பிள்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை எவிடன்ஸ்க்காக எடுத்து வச்சுக்கிறாங்க. ஒன்ஸ் இதை எடுத்ததுக்கு அப்புறம் இதோட தலை எங்கடா போச்சு அப்படின்றதான் போலீஸ்க்கு இப்ப இருக்க ஒரு மிகப்பெரிய மிஸ்டரியா இருக்கு. சோ பாடி இங்க கிடக்குதுன்னா கண்டிப்பா தலை இந்த பீச்ல தான் எங்கேயாவது கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச்சை கம்ப்ளீட்டா செக்யூர் பண்ணி இன்ச் பை இன்ச்சா தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி அந்த பாடியோட தலையை கண்டுபிடிச்சாங்களா அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற கண்டென்ட் எல்லாமே எங்க இருந்து எடுக்கிறீங்க, எப்படி எடுக்கிறீங்க அப்படின்ற டவுட் உங்க எல்லாருக்குமே கிரியேட் ஆகும் இல்லையா. அதை நாங்க ரெஃபர் பண்றதுக்கு எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் அண்ட் யூடியூப் வீடியோஸ் இருந்தாலும் இப்ப லேட்டஸ்டா இருக்க சாட் ஜிபிடி மாதிரியான ஏஐ டூல்ஸ் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல ரீசெண்டா இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ அண்ட் சாட் ஜிபிடி ஒர்க் ஷாப் ஒன்னு நாங்க அட்டெண்ட் பண்ணோம். அந்த ஒர்க் ஷாப் மூலமா 20க்கும் மேற்பட்ட ஏஐ டூல்ஸ் அண்ட் சாட் ஜிபிடி ஹேக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அது நாங்க கண்டென்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் ஈஸியாவும் இருந்துச்சு. இதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்ப பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஏஐ வந்ததுக்கு அப்புறம் டெக் ஜெயின்ஸான அமேசான், கூகுளே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான எம்ப்ளாயிஸை வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க இல்லையா. சோ அந்த மாதிரியான டேஞ்சரஸ் ஜோன்ல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஏஐ டூல்ஸை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்ப வாங்குற சம்பளத்தை 3 மடங்கு அதிகமாக்க முடியும். அதே மாதிரி நம்ம கெரியர் growth 10 மடங்கு அதிகமாக்க முடியும். சரி, அதெல்லாம் ஓகே. இந்த ஏஐ டூல்ஸ் நான் எங்கடா போய் கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் பாத்தீங்கன்னா growth school அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒர்க் ஷாப்பை கண்டக்ட் பண்றாங்க. அதுல நம்ம முன்னாடி சொன்ன அந்த 20+ ஏஐ டூல்ஸ் அண்ட் சாட் ஜிபிடி ஒர்க் ஷாப் இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நீங்க ரிலாக்ஸா போய் ரெஜிஸ்டர் பண்ணா அது ஃப்ரீயா கிடைக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண 1000 பேருக்கு தான் அது ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இந்த டூல்ஸ் எல்லாம் கத்துக்கிறது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க டெக்ல இருந்தாலும் சரி, சப்போஸ் நீங்க டெக்ல இல்லாம நான் டெக்ல ஒர்க் பண்ணாலும், அதாவது சேல்ஸ்ல இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங்ல இருந்தாலும் சரி, ஹெச்ஆர்ல இருந்தாலும் சரி, சப்போஸ் நீங்க ஆண்டர்பிரனரா இருந்தாலும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்துல நீங்க ஃப்ரீலான்சரா இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்துல நீங்க ஒரு கிரியேட்டரா இருந்தீங்க அப்படின்னா இது செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் ஷாப்பா உங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி இந்த ஒர்க் ஷாப்ல பாத்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அதன் மூலமா பயன் அடைஞ்சிருக்காங்க. சோ இந்த ஒரு ஃப்ரீ ஒர்க் ஷாப்பை எதுக்கு நீங்க மிஸ் பண்ணணும்? அதுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். மறக்காம கிளிக் பண்ணி 1000 பேருக்குள்ள ஜாயின் பண்ணி இந்த ஃப்ரீ ஒர்க் ஷாப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஃபியூச்சரை உங்க கையிலயும் எடுத்துக்கங்க. இப்ப பேக் டு தி ஸ்டோரி வந்தனா போலீஸ் என்னதான் இன்ச் பை இன்ச் அந்த பீச்சை சர்ச் பண்ணாலும் அந்த பாடியோட தலையை கண்டுபிடிக்கவே முடியல. சோ அதனாலே இந்த பொண்ணு யாருன்றது தெரியாம இப்ப போலீஸ் பாத்தீங்கன்னா விழிப்புதுங்கி நிக்கிறாங்க. அப்படி இவங்க விழிப்புதுங்கி நிக்கிற அந்த ஒரு டைம்ல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இவங்க கைக்கு வருது. அதன்படி பார்த்தோம்னா இந்த பொண்ணை தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சு தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்றதும், அப்படி கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் பாடியை பீஸ் பீஸா வெட்டிருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்டும் வருது. அது மட்டும் கிடையாது, இந்த பொண்ணுக்கு 25 வயசு இருக்கலாம்னு அவங்க கையில மெகந்தி போட்டிருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது. சோ கையில மெகந்தி போட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே என்ன கைண்ட் ஆஃப் மெகந்தி போட்டிருக்காங்க அப்படின்னு சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணி பாக்குறப்ப இந்த கைண்ட் ஆஃப் மெகந்தியை முஸ்லீம் பொண்ணுங்க தான் போடுவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இவங்களுக்கு கிடைக்குது. சோ இப்ப இறந்து போன பொண்ணோட வயசு 25, அது ஒரு முஸ்லீம் கேர்ள் அப்படின்ற டீடைலும் போலீஸ்க்கு கிடைக்குது. ஆனா என்னதான் இந்த 2 டீடைல்ஸ் கிடைச்சாலும் முகமே தெரியாத இந்த ஒரு பொண்ணு யாருன்றது கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லையா. சோ அதனாலே போலீஸ் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனை பயங்கரமா தீவிரப்படுத்துறாங்க. அதோட முதல் கட்ட பணியா மகாராஷ்டிரால இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் 25 வயசு மிக்க முஸ்லீம் பொண்ணு காணாம போயிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கா அப்படின்ற டீடைலை கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி பாக்குறப்ப எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பதிவாகல அப்படின்ற டீடைல் போலீஸ்க்கு வருது. சோ இப்போ போலீஸ்க்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்போதைக்கு போலீஸ்க்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் பொண்ணை காணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் யாராவது வந்து கொடுக்க வந்தா மட்டும்தான் இந்த பொண்ணு யாருன்றதை இவங்களால கண்டுபிடிக்க முடியும். அப்படி இந்த பொண்ணு யாருன்றதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் கொலை பண்ணது யாருன்றதை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. சோ அதுக்காக போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றதுக்காக சும்மாலாம் வெயிட் பண்ணிட்டு இல்ல, அந்த பீச்சுக்கு சைடுல இருக்க சிசிடிவி கேமராஸ் அண்ட் அந்த பீச்சை சுத்தி சந்தேகப்படமான கிரிமினல்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையும் பிடிச்சி அடி அடிச்சு விசாரிக்கிறாங்க.
சொல்றாங்க. ஆனா எவ்வளவுதான் அடியடின்னு அடிச்சு விசாரிச்சாலும் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நாங்க பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிரிமினலும் சொல்லிடுறாங்க. சரி, சிசிடிவி கேமராலயாவது ட்ராக் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுலயும் போலீஸால ஒன்ன கூட ட்ராக் பண்ண முடியல. சோ இப்படியே பாத்தீங்கன்னா நாட்கள் ஓடுது, நாட்கள் மாதங்களாவும் மாறுது. கிட்டத்தட்ட 6 மாதங்களும் கடக்குது. அந்த 6 மாசம் கடந்தும் கூட பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல ஒரு துளி இம்ப்ரூவ்மெண்ட் கூட ஆன மாதிரி தெரியல. சோ போலீஸ்க்கு இருக்க ஹோப் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி இவங்க தீவிரமா விசாரிச்சதை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா லிபரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா யாராச்சும் என் பொண்ணை காணா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் இந்த கேஸை தீவிரப்படுத்த முடியும். யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா இது அனாதை போன மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்படி ஆனதுக்கு அப்புறம் இந்த கேஸை விசாரிச்சும் ஒரு யூஸும் இல்லாம போயிடும் இல்லையா? சோ அதனாலேயே முன்னாடி இருந்த தீவிரத்தை விட இப்ப தீவிரத்தை கம்மி பண்றாங்க. இருந்தாலும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில போலீஸை மட்டும் இந்த கேஸ்ல ஹையர் பண்ணி ஏதாச்சும் டீடைல்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கெட் பண்ண சொல்றாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு தேடி பாக்குறாங்க, இன்வெஸ்டிகேஷனும் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எவ்வளவு பண்ணாலும் இந்த பொண்ணு யாருன்றத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இப்படியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 மாதங்கள் கடந்துருது. சோ இதுக்கு மேல இந்த கேஸை வச்சுட்டே இருந்தா அது வேலைக்கே ஆகாது. நம்ம கையில எக்கச்சக்கமான கேசஸ் இருக்கு. சோ இந்த கேஸை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ண போறாங்க. அப்படி இவங்க க்ளோஸ் பண்ண போற அந்த ஒரு டைம்ல தான் ஒரு சின்ன துப்பும் இந்த கேஸ்ல கிடைக்குது. எஸ், அந்த அடையாளம் தெரியாத முஸ்லிம் பெண்ணோட பாடி கிடைச்சல இருந்து எக்ஸாக்ட்டா 14 மாதங்கள் கழித்து மும்பைல இருக்கிற நலசோப்ரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றாரு. அப்படி கொடுக்க வர்ற அவர் தன்னோட பொண்ணு காணாம போயிட்டதாவும் அந்த பொண்ணு காணாம போய் கிட்டத்தட்ட 12 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு அப்படின்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாரு. இதை கேட்டோடனே போலீஸ் ஸ்டேஷனே ஷாக்காயிருது. என்னங்க நீங்க வாட்டுக்கு உங்க பொண்ணு காணாம போயிடுச்சு, அதுவும் காணாம போய் 12 மாசத்துக்கு மேல ஆச்சுன்றீங்க, இந்த ஒரு வருஷமா என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அந்த மனுஷன், சார் நாங்க கர்நாடகால இருக்கிற பெல்கம்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களோட பொண்ணை தான் மும்பைக்கு நாங்க கட்டி கொடுத்தோம். அப்படி கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மும்பைல இருக்கிற நலசோப்ரால தான் ஒரு அபார்ட்மெண்ட்ல என் பொண்ணு அவரோட ஹஸ்பண்டோட வாழ்ந்துட்டு இருந்தா. அவ கூட நாங்க எப்பயுமே பேசிட்டே தான் இருப்போம். ஆனா லாஸ்ட் 1 இயர் அவ கூட எங்களால பேசவே முடியல. அவ போனுக்கு நாங்க போன் பண்றப்பலாம் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அண்ட் எங்க பொண்ணை கட்டி கொடுத்த மாப்பிளைக்கு நாங்க கால் பண்ணாலும் அவர் சரியா எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்ட்டாரு. நாங்க கால் பண்றப்பலாம் சாரி நீங்க கால் பண்றது ராங் நம்பர்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாரு. இதை கேட்டோன்னே போலீஸ் இது ரொம்ப மொட்டையா இருக்கு, நீங்க டீடைல்டா என்ன நடந்துச்சு சொன்னா மட்டும் எங்களால ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் அவரு, எங்க பொண்ணோட பேர் சானியா, அவளுக்கு சின்ன வயசா இருக்கப்ப அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. மாமா அத்தையான நானும் என்னோட ஒய்ஃப் தான் சானியாவை வளர்த்தோம். அவ வளர்ந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மும்பைல இருக்கிற ஆசிப் ஷேக் அப்படின்றவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இவர் சவுதி அரேபியால வேலை பார்க்குற ஒருத்தர். சவுதி அரேபியால வேலை பார்க்கறாரு அப்படின்னா நம்ம பொண்ணு நல்லா பாத்துக்குவார் அப்படின்ற நம்பிக்கையில தான் கட்டி கொடுத்தோம். ஆனா கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க தப்பான ஃபேமிலியில கட்டி கொடுத்தோம் நாங்களே ஃபீல் பண்ற அளவுக்கு அவங்க ஃபேமிலி எங்களை ரொம்பவே ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. எனக்கு எப்ப எங்க வீட்ல இருந்து சாணி அவங்க வீட்டுக்கு போனாலோ அங்க போனதுல இருந்து அளவுக்கு அதிகமான கஷ்டங்களை தான் அனுபவிச்சா. எனக்கு கட்டி கொடுத்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அடிக்கடி நீங்க போட்டுக்க டௌரி எங்களுக்கு சுத்தமா பத்தல, எங்களுக்கு அளவுக்கு அதிகமா டௌரி வேணும்னு சொல்லிட்டு எங்க பொண்ணு போட்டு சித்திரவதை பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் எங்க பொண்ணு பெருசா கண்டுக்கிறாம கல்யாணம் முடிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு அவங்களோட வீட்டுல தான் குடித்தன நடத்தினா. ஆனா ஆசிப் பாத்தீங்கன்னா வேலை விஷயமா சவுதி அரேபியா கூடி போயிருவாப்ல. அந்த டைம்ல எங்க பொண்ணு மாமியார் மாமனார் கூட தான் மும்பைல இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட் வீட்டுல வசிக்க வேண்டி இருந்துச்சு. அப்பயும் கூட பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால இருந்து ஆசிப் போன் பண்ணி எங்க பொண்ணை அடிக்கடி உங்க வீட்டுல போய் டௌரி வாங்கிட்டு சொல்லிட்டு மிரட்டிட்டு தான் இருந்திருக்காப்ல. மாமியார் மாமனாருமே பாத்தீங்கன்னா அடிக்கடி சானியாவை இந்த விஷயங்களை சொல்லி திட்டிட்டே தான் இருந்திருக்காங்க. சரி நம்ம பொண்ணை பத்திட்டா எல்லாத்தையும் நம்ம சகிச்சு போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறப்பலாம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தையும் நாங்க கொடுக்க தான் செஞ்சோம், டௌரியும் கொடுக்க தான் செஞ்சோம். இதெல்லாம் கொஞ்ச நாள் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இதை அசால்ட்டா விட்டுட்டோம். ஆனா லாஸ்ட் இயர் ஜூலை மாசத்துல இருந்து திடீர்னு எங்க பொண்ணோட கான்டாக்ட் எங்கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா கட் ஆயிருச்சு. நாங்களும் எவ்வளவு தூரம் எங்க பொண்ணுக்கு போன் பண்ணி பார்த்தோம், அப்படி போன் பண்றப்பலாம் போன் சுவிட்ச் ஆஃப் தான் சார் வந்துச்சு. சானியாவோட ஹஸ்பண்ட் நான் ஆசிப்புக்கும் கால் பண்ணி பார்த்தோம், ஆனா அவர் போன் எடுக்கவே இல்லை. சப்போஸ் அவர் நாங்க வேற நம்பர்ல இருந்து கனெக்ட் பண்றப்ப எடுத்தாலும் இது ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாப்ல. சோ நாங்க வேற வழியெல்லாம் மும்பைக்கு போனா மட்டும் தான் எங்க பொண்ணு கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பைக்கு கிளம்பி வந்து எங்க பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்த்தோம். ஆனா அப்படி அங்க போய் பாக்குறப்ப அவங்க வீடு கம்ப்ளீட்டா லாக் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஒருவேளை ஷாப்பிங் போயிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு டே ஃபுல்லா பார்த்தா அந்த வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணோம். ஆனா அன்னைக்கு நைட் ஆகி அந்த வீட்டோட கதவை யாருமே திறக்கிற மாதிரி தெரியல. சோ அந்த டைம்ல தான் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்து எதுக்குங்க நீங்க எங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்பதான் நாங்க எங்க பொண்ணு சானியா அண்ட் அவரோட புருஷனான ஆசிப்பை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்பதான் அங்க அக்கம் பக்கத்துல இருந்தவங்க, ஐயோ அவங்க வீட காலி பண்ணி போய் 1 வருஷம் ஆச்சு, நீங்க 1 வருஷம் கழிச்சு வந்து அவங்கள பார்க்கணும்னா எப்படிங்க பார்க்க முடியும், சோ அவங்க புதுசா எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அங்க போய் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாச்சும் தேடி கண்டுபிடிச்சு எங்க பொண்ணை கண்டுபிடிச்சலான்ட்டு லாஸ்ட் 1 இயரா தேடி பார்த்தோம். ஆனா எங்க பொண்ணு இருக்கிற அந்த புது அட்ரஸ் எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. சோ இதுக்கு மேல நாங்க தேடினா வேலைக்கு ஆகாது, உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சோ இந்த விஷயத்தை கேட்டோன்னே போலீஸ் முதல்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க. அப்படி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எடுக்கிறப்ப எடுத்த உடனே 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்ச அந்த டெட் பாடிக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்ற நோக்கத்துல அவங்க யோசிக்கவே இல்ல. எடுத்த உடனே ஓகே ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு தான் லாஸ்ட் 1 இயர்ல நம்மளுக்கு சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒரு கேஸ் வந்திருக்கா இல்லன்னா ஏதாச்சும் டெட் பாடி கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பாக்குறப்ப தான் எக்ஸாக்ட்டா 14 மாசத்துக்கு முன்னாடி அந்த கடற்கரையில கிடைச்ச சூட் கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு கேஸ் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. உடனே அந்த கேஸோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து ரெஃபர் பண்றாங்க. அப்படி ரெஃபர் பண்ணி பாக்குறப்ப அந்த பாடி குறித்தான பெண்மணி ஒரு முஸ்லிம் பெண்மணி, அதே நேரத்துல அந்த பொண்ணோட வயசு 25 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருந்தாங்க இல்லையா. சோ அது அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டோட கம்பேர் பண்ணி பாக்குறப்ப இந்த மிஸ்ஸிங்கான சானியாவோட வயசு 25 தான் இருக்கு. அதுவும் இந்த ஒரு பொண்ணு முஸ்லிம்
முஸ்லீம் பொண்ணா தான் இருந்திருக்கு. சோ இத பார்த்தோன்னே போலீஸ் ஒருவேளை இந்த ரெண்டுமே ஒரே பெண்ணா தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட இந்த கம்ப்ளைண்ட் பண்ண சானியாவோட மாமா இருக்காரு பாத்தீங்கன்னா, அவரை கான்டாக்ட் பண்றாங்க. அப்படி கான்டாக்ட் பண்ற அந்த ஒரு சமயத்துல அவர் மறுபடியும் பாத்தீங்கன்னா கர்நாடகாக்கே போயிறாரு. சோ அப்படி கர்நாடகா போன அவரை கனெக்ட் பண்ணி உங்க பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப ஆப்போசிட் சைடுல இருந்த சானியாவோட அந்த மாமா, எனக்கு நம்ம சானியாவோட புருஷனான ஆசிஃப் அவங்க ஃபேமிலி மேல ரொம்ப டவுட்டா இருக்கு சார். ஏன்னா நான் இப்படியே தேடி கண்டுபிடிச்சு சானியாவோட மாமியாரோட போன் நம்பரை வாங்கி அவங்ககிட்ட பேசினேன். அப்படி பேசுறப்ப அவங்க தான் நாங்க நலசோப்பரால இருக்கிற எங்களோட வீட்டை வித்துட்டு நாங்க இப்ப மும்பரால ஒரு புது வீடு வாங்கி தங்கியிருக்கோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. சோ அந்த ஒரு அட்ரஸ் வாங்கிட்டு நானும் என்னோட பொண்டாட்டி அவங்களோட வீட்டுக்கு போனோம். அப்படி வீட்டுக்கு போன அந்த ஒரு டைம்ல எங்க மாப்பிள்ள வீட்டுல தான் இருந்தாப்ல. அதே நேரத்துல அவரோட பொண்ணு, அதாவது சானியாவோட பொண்ணும் அங்கதான் இருந்தா. ஆனா எங்க பொண்ணு சானியா மட்டும் அந்த வீட்டுல இல்ல. சோ அங்க உள்ள பொண்ணுன்னு எங்க பொண்ணு சானியாவை எங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டோம். அப்படி கேட்டோன்னே ஆசிஃப் பயங்கரமா அழுது, உங்க பொண்ணு நல்ல பொண்ணு தான் என்கிட்ட கட்டி கொடுத்தீங்க, ஆனா அவ இவ்வளவு மோசமா இருப்பான்னு என்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவ ஒருத்தனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அவ ஓடி போன துக்கத்துல இருந்து எங்களால மீளவே முடியல. அதுவும் ஒரு பொண்ணை பத்ததுக்கு அப்புறம் எப்படி அவளால ஓடி போக முடிஞ்சு? இவ்வளவு மோசமான ஒருத்தியா வெறுப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்களாச்சும் அவன் முன்னாடி லவ் பண்ணிட்டு இருக்கான்றத எங்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, அதை சொல்லாம எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்ல. அதை கேட்டோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னடா அது நம்ம சானியாவா இப்படி இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே டவுட் கிரியேட் ஆச்சு. இருந்தாலும் அவர் அழுகிறத பாக்குறப்ப, அதே நேரத்தில் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இதை நினைச்சு ஃபீல் பண்றத பாக்குறப்பையும் ஒருவேளை சாணி அப்படிதான் பண்ணிருப்பாளோ அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு சரி எங்க சைட்ல இருந்து நாங்க தேடி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே டவுட் கிரியேட் ஆச்சு. ஏன்னா சானியாவை நாங்க சின்ன வயசுல இருந்தே வளர்த்திருக்கோம். அப்படி வளர்க்கறப்ப அவ எப்பயுமே என்கிட்ட எதையுமே சொல்லாம செஞ்சதே கிடையாது. அதே நேரத்தில் சப்போஸ் அவ வீட்டை விட்டு ஓடி போயிருந்தா அப்படின்னா அவ ஓடி போன டைம்ல இவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல. ஆனா அவங்க எப்படி அந்த டைம்ல இருந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லைன்னு எங்களுக்கு சுத்தமா புரியவே இல்ல. சப்போஸ் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாட்டி அவ ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும்ல. ஆனா அதையும் அவங்க ஏன் பண்ணாம விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. சோ அவங்க மேல எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு சார். எங்க பொண்ணை எப்படியாச்சும் நீங்க தான் சார் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சானியாவோட மாமா போலீஸ்ட சொல்றாங்க. அப்படி சொல்ற அந்த ஒரு டைம்ல போலீஸ்காரங்க, நீங்க எங்களுக்கு இப்ப வீடியோ காலுக்கு வாங்க, உங்ககிட்ட ஒரு ட்ரெஸ்ஸை காமிக்கிறோம், அந்த ட்ரெஸ் உங்க பொண்ணோட ட்ரெஸ்ஸான்னு மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே சானியாவோட மாமாவும் வீடியோ காலுக்கு வர்றாரு. அந்த வீடியோ கால்ல இவங்க சூட்கேஸ்ல எடுத்து வச்சிருந்த அந்த ஒரு ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ட்ரெஸ் வீடியோ கால்ல காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே சானியாவோட மாமா கதறி கதறி அழுகிறாரு. சார் இது எங்களோட பொண்ணு சானியா தான் சார், சானியாக்கு என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டே கேட்கிறாரு. அதை கேட்டோடனே போலீஸ்காரங்க, நீங்க ரொம்பலாம் பதற வேணாம், நீங்க உடனே கிளம்பி நலசோபுரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் காலை கட் பண்றாங்க. அப்படி கட் பண்ண உடனே சானியாவோட மாமா கர்நாடகால இருந்து கிளம்பி மும்பைக்கு வர்றாரு. அப்படி சானியாவோட மாமா மும்பைக்கு வர அந்த ஒரு டைம்ல சானியாவோட மாமாட்ட இருந்து சானியாவோட ஹஸ்பண்டான ஆசிஃபோட புது அட்ரஸை வாங்கிடுறாங்க. அந்த அட்ரஸை வாங்கினோடனே நேரா அந்த வீட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த சூட்கேஸ்ல இருந்த அந்த ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து இது உங்க ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிஃப்ட்ட கேக்குறாங்க. அப்படி கேட்டோன்னே ஆசிஃப் செம்ம கேஷுவலா, என் ஒய்ஃப் ட்ரெஸ்ஸா, இது என் ஒய்ஃப் ட்ரெஸ்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. இதே ஒரு பதில தான் ஆசிஃபோட அம்மா அப்பாவும் சொல்றாங்க. அப்படி சொன்னதோட மட்டும் இல்லாம, ஏன் சார் என்னாச்சு, சானியாக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு போலீஸ்காரங்க, ஒரு பிரச்சனையாகல, எங்களுக்கு ஆசிஃப் அண்ட் ஆசிஃபோட மகளோட ஹேர் சாம்பிள் வேணும்னு சொல்லிட்டு அதை கேட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த ஹேர் சாம்பிள் வாங்குறப்ப ஆசிஃப் அண்ட் ஆசிஃபோட ஃபேமிலிக்கு ஒரு மாதிரி பயம் கிரியேட் ஆகுது. ஏன் சார் வேற எதுவும் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு போலீஸ்காரங்க, இல்ல ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா போலீஸ் இந்த மாதிரி ஹேர் சாம்பிள் வாங்கினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா சானியாவோட மாமா அத்தை பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே கொஞ்சம் கூட யோசிக்காம இது சானியாவோடதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஆனா சானியாவோட புருஷனும் சானியாவோட மாமனாரும் மாமியாரும் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து இது யாருதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க இல்லையா. அப்படி இருக்கிறப்ப இவங்க ஆல்ரெடி அந்த சூட்கேஸ்ல இருந்த ஹேர் சாம்பிள் வேற எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா. சோ சூட்கேஸ்ல இருந்த அந்த ஹேர் சாம்பிள் அண்ட் ஆசிஃபோட மகளோட ஹேர் சாம்பிளை டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே டிஎன்ஏ மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா இது சானியாவோட பாடின்னு கண்டுபிடிச்சலாம் இல்லையா. சோ ஒன்ஸ் இதை மட்டும் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆசிஃப் அண்ட் ஆசிஃபோட ஃபேமிலி சொல்றது பொய்னு ப்ரூவ் ஆயிரும் இல்லையா. ஏன்னா சானியாவோட ட்ரெஸ் தெரிஞ்சே தெரியல அப்படின்னு சொன்னா அப்ப சம்திங் ஃபிஷி தானே. அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் பண்றாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி அதோட ரிசல்ட்டும் வருது. அந்த ரிசல்ட்ல இந்த 3 பேரோட டிஎன்ஏமே எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுது. தட் மீன்ஸ் 14 மாசத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட அந்த ஒரு பெண்மணி சானியா தான் அப்படின்னு ப்ரூவ் ஆகுது. அப்படி ப்ரூவ் ஆன அடுத்த செகண்டே யோசிக்காம ஆசிஃபோட வீட்டுக்கு போய் ஆசிஃப் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துறாங்க. அப்படி கூட்டு வந்து அவனை இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல வச்சு விசாரிக்கவும் செய்றாங்க. ஆனா அப்பையும் கூட ஆசிஃப் அவன் ஓடி போயிட்டான்னு மட்டும் தான் எனக்கு தெரியும், ஆனா அவ இறந்துட்டான்னு நீங்க சொல்றதா சார் எனக்கு தெரியும்னு சொல்றான். இதே பதில தான் பாத்தீங்கன்னா சானியாவோட மாமனார் மாமியாரும் சொல்றாங்க. இருந்தாலும் ஆசிஃபை நம்ம இந்த பாணில எல்லாம் விசாரிச்சா வேலைக்கே ஆகாது, இவனை நம்ம பாணில விசாரிச்சாதான் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு அடி அடி நடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப அடி தாங்க முடியாம ஆசிஃப் உண்மையே சொல்றான். எஸ், என்னுடைய பொண்டாட்டியான சானியாவை நான் தான் சார் கொண்டே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றான். ஆமா சார், 2021 வருஷம் ஜூலை மாசம் 21 இந்த உலகத்துக்கே ஒரு ஸ்பெஷல் டே. ஏன்னா அன்னைக்கு டேல பார்த்தா பக்ரீத் பண்டிகை கொண்டாடணும். உலகத்துக்கே இது ஒரு ஸ்பெஷல் டே வந்தாலும் எங்களுக்கும் அது ஸ்பெஷல் டேவா தான் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு டேல தான் நாங்க சானியாவை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். சோ அந்த ஒரு டேல சானியாவை கொல்றதுக்காகவே என்னோட மகளை பக்ரீத் பண்டிகைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன். அப்படி அனுப்பி விடுறப்ப என்னோட அம்மாவையும் சேர்த்து அனுப்பி விட்டுட்டேன். சோ அந்த ஒரு டைம்ல வீட்டுல நானும் என்னோட அப்பாவும் தம்பி இருந்தோம்.
இருந்தோம், கூடவே சானியாவும் இருந்தா. சோ அந்த ஒரு டைம்ல தான் சானியாவை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணோம். சோ அப்படி முடிவு பண்ணோடனே நானும் என்னோட தம்பி என்னோட அப்பாவும் சானியாவோட கை கால்கள் எல்லாத்தையுமே டைட்டா கட்டி அவளோட வாயை நல்லா துணியை வச்சு அடைச்சிட்டு தண்ணி டப்புல தண்ணியை ஃபுல்லா நிரப்பி அதுல அவளை முக்கி மூச்சு திணற அடிச்சு கொலை பண்ணிட்டோம். அப்படி கொலை பண்ணதுக்கு அப்புறம் எவிடன்ஸ் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவளோட பாடி தனியா தலை தனியான்னு சொல்லிட்டு நாங்க வெட்டி எடுத்துட்டோம். அப்படி வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமும் இந்த தலையை யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அடையாளத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதுனாலயே தலையில இருக்கிற முடியை ஃபுல்லா நான் ட்ரிம்மரை வச்சு ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவளோட உதட்டுக்கு மேல ஒரு சின்ன மச்சம் இருக்கும். அந்த மச்சத்தை வச்சு கூட ஈஸியா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக அந்த மச்சத்தையும் நான் பிச்சை எடுத்துட்டேன். ஒன்ஸ் இப்படி தலையை தனியா வெட்டினதுக்கு அப்புறம் பாடியை கம்ப்ளீட்டா தனித்தனியா பீஸா வெட்டி நாங்க ஒரு டிராவலிங் சூட் கேஸ்ல வச்சு அடைச்சிட்டோம். அப்படி ஒன்ஸ் அடைச்சதுக்கு அப்புறம் இந்த பாடி டிஸ்போஸ் பண்ணணும் இல்லையா? அப்படி டிஸ்போஸ் பண்றதுக்காக என்னோட தங்கச்சியோட புருஷனோட உதவியை தான் நான் நாடுனேன். என் தங்கச்சியோட புருஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி டிரைவரா இருக்காப்ல. அவர் தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு டாக்ஸி எடுத்துட்டு வந்தாப்ல. அந்த டாக்ஸி எடுத்து வந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள சூட்கேஸ்ல இருக்கிற பாடி எடுத்து வச்சுட்டு நேரா வாசை பீச்சுக்கு போயிட்டு அங்க இருக்கிற மண்ணை தோண்டி அடியில நாங்க சூட்கேஸ் நல்லா புதைச்சு வச்சிட்டோம். அப்படி புதைச்சு வைக்கிறப்ப அது மேல வராது அப்படின்ற ஆழத்துக்கு தான் தோண்டி புதைச்சு வச்சோம். ஆனா நாங்க புதைச்சு வச்ச 6 நாள் அது மேல வந்து நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறம் நாங்க தலையை வேற தனியா வச்சிருக்கோம் இல்லையா, அதை வேற டிஸ்போஸ் பண்ணணும் இல்லையா? அதை டிஸ்போஸ் பண்றதுக்கு நான் என் தம்பியை கூப்பிட்டு மோட்டார் சைக்கிள் டிராவல் பண்ணி கனிவாடா பேல போயிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டோம். ஏன்னா பேல தூக்கி எறிஞ்சா கண்டிப்பா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்றனாலதான் அங்க போய் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டோம். அதனாலதான் ஈஸியா பாடியை கண்டுபிடிக்க முடிஞ்ச உங்களால தலையை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்கான். இந்த ஒரு விஷயத்தை கேட்கிறப்ப போலீஸ்க்கே விருத்தனமான ஒரு சாக்கு கிரியேட் ஆகுது. என்னன்னா அது உங்க வீட்டுக்கு வாழ வந்த ஒரு பொண்ணு இவ்வளவு கூடுறமா குடும்பமே சேர்ந்தாட கொலை பண்ணுவீங்க? அப்படி கொலை பண்ற அளவுக்கு என்னடா மோட்டிவ் உங்களுக்கு இருந்துச்சு? ஏன்னா நீ மட்டும் கொலை பண்ணா கூட ஏதோ சண்டை சச்சரவுனால கொலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா உன்னோட அம்மா அப்பா, அதாவது சானியோட மாமனார் மாமியாரும் சேர்ந்து கொலை பண்ணிருக்கானுங்க. அது மட்டும் இல்ல உன் தம்பியும் அதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான், உன் தங்கச்சியும் அதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, உன் தங்கச்சியோட புருஷனும் அதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கணும். அப்படி மோட்டிவ் இல்லாம நீ கொலை பண்ணவே மாட்டேன். வெறும் ஒரு டவுரிக்காக இவ்வளவு பெரிய கொலை நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எதுக்கு கொலை பண்ணீங்க அப்படின்ற உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடி நடிச்சு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்பதான் இன்னொரு உண்மையை சொல்றான். அந்த ஒரு உண்மையை கேட்டோன்னே போலீஸே வாயடிச்சு போயிடுறாங்க. என்னடா இதுக்கெல்லாமடா கொலை பண்ணுவீங்க, இப்படிலாம் ஒரு காரணம் இருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அது சாக்காக வச்சுச்சு. எதுக்கு இவங்க குடும்பமே சேர்ந்து சானியாவை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆசிப் இருக்கான் பாத்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் பாத்தீங்கன்னா, அந்த தங்கச்சிக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சு பல வருடங்கள் ஆச்சு. அப்படி பல வருடங்கள் ஆகியும் ஆசிப்போட தங்கச்சிக்கு குழந்தை பிறக்கவே இல்லையா. அதனாலே ஆசிப்போட தங்கச்சியை கட்டி கொடுத்த வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரஷர் வர ஆரம்பிக்குது. அந்த ஒரு பிரஷர் ஆசிப்போட வீட்டுல ஹேண்டில் பண்ணவே முடியல. அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா ஆசிப்போட வைஃபான சானியா பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் ஆகி தன்னோட குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அப்படி குழந்தைய பெற்றெடுத்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா ஆசிப்போட வீட்டுல இருந்து சானியாட்ட ஒரு சின்ன பிரஷர் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அதுதான் உனக்கு தான் குழந்தை பெற்றுக்கிற பாக்கி இருக்கலாமா, ஆனா என்னோட தங்கச்சிக்கு தான் குழந்தை பிறக்கவே மாட்டேங்குது. நம்மளோட குழந்தைய பேசாம என் தங்கச்சிட்ட நம்ம கொடுத்துருவோம், அவ அதை தத்தெடுத்த மாதிரி வளர்த்துக்குருவா, நம்மளுக்கு தேவையான இன்னொரு குழந்தை நம்ம பெற்றெடுத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிப் அவனோட அம்மா அப்பாவோட சேர்ந்து சானியாட்ட சொல்றான். ஆனா இந்த ஒரு விஷயத்தை சானியா ஏத்துக்கிற தயாராவே இல்ல. ஏன்னா எந்த ஒரு அம்மாவும் தான் பெற்றெடுத்த குழந்தை இன்னொருத்தவங்க கொடுத்து வளர்க்க சொல்லுவாங்களா என்ன? அதுக்கு வாய்ப்பே கிடையாதுல. அதுல இது உங்களுக்கு பிறந்த முத குழந்தை இல்லையா? இந்த ஒரு பெண் குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆசைப்பட்டு அந்த பெண் குழந்தையே அவங்க பெற்றெடுத்திருக்காங்க. அப்படி பெற்றெடுத்த இந்த குழந்தைய கொடுக்க சொன்னா கொடுப்பாங்களா என்ன? கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாங்களே. அதனாலேயே என் குழந்தையெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, நான் தான் இந்த பொண்ணை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தைய இவங்களே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆசிப்புக்கும் பிடிக்கல, ஆசிப்போட அம்மா அப்பாவுக்கும் பிடிக்கல, ஆசிப்போட தங்கச்சிக்கும் பிடிக்கல, ஆசிப்போட தம்பிக்கும் பிடிக்கல. அதனாலேயே அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே சானியாவை பாத்தீங்கன்னா அடிக்கடி அடிக்கிறது, மிதிக்கிறது, கொலை மிரட்டல் விடுறது, உன் குழந்தைய ஒழுங்கா குடுன்னு சொல்லிட்டு கேட்டு எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அந்த டார்ச்சருக்குலாம் மத்தியில பாத்தீங்கன்னா தன்னோட குழந்தைக்காகவே வேற வழியே இல்லாம அந்த வீட்லயே பாத்தீங்கன்னா சானியா வாழ்ந்துட்டே இருந்திருக்கா. எல்லாத்தையுமே சகிச்சுட்டு வாழ்ந்துட்டே இருந்திருக்கா. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே சானியா உயிரோட இருந்தா அப்படின்னா என்னோட தங்கச்சிக்கு குழந்தை கிடைக்கவே கிடைக்காது. இவளை நம்ம போட்டு தள்ளிட்டோம்னா என் தங்கச்சிக்கு குழந்தைய கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிப் முடிவு பண்றான். இந்த ஒரு விஷயத்தை அவங்க அம்மா அப்பாட்டையும் சொல்றான். அவங்க அம்மா அப்பாவும் கொஞ்சம் கூட யோசிக்காம, அம்மா அப்பா இல்லாத பொண்ணு தானே அவளை கொண்டு போட்டா யார் என்ன கேள்வி கேட்க போறாங்க? மிஞ்சி போனா கர்நாடகால இருந்து அவங்க மாமா வருவாங்க. அப்படி அவங்க வர்றப்ப நம்ம வீட காலி பண்ணிட்டு வேற அட்ரஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னா அவங்களும் தேடி பார்த்துட்டு இல்லன்னு போயிருவாங்க. இவளை பத்தி கேட்கறதுக்கு நாதியே கிடையாது, பேசாம அவளை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸாக்டான நாளுக்காக வெயிட் பண்றாங்க. அப்படி வெயிட் பண்ற அந்த ஒரு நாளும் வருது. அதுதான் 21 ஜூலை 2021 வருஷம். அன்னைக்கு டே பக்ரீத். அந்த பக்ரீத் அன்னைக்கு தன்னோட மகளை தன்னோட தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பி விட்டோம் அப்படின்னா மகளுக்கு டவுட் வராது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகளை பார்த்தீங்கன்னா ஆசிப் தன்னோட அம்மாவோட சேர்த்து அனுப்பி விட்டுறான். அப்படி அனுப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரியே ஆசிப் அவனோட அப்பா ஆசிப்போட தம்பி மொத்தமா சேர்ந்து சானியாவை கொன்றானுங்க. அப்படி கொன்றதுக்கு அப்புறம் டிஸ்போஸ் பண்றதுக்கு ஆசிப்போட தங்கச்சியோட புருஷனும் ஹெல்ப் பண்ணிருக்கான். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்க சானியாவை கொன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிப் தன்னோட வாயில இருந்து உண்மையை கக்குறான். இந்த ஒரு உண்மையை கேட்ட உடனே சானியாவோட மாமாத்த 2 பேருக்குமே ரத்த கண்ணீர் வழிய ஆரம்பிக்குது. அட பாவில இத்தனை வருஷம் நாங்க கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த ஒரு பொண்ணை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. ஆனா என்னத்த கோவப்பட்டாலும் சட்டத்துக்கு முன்னாடி அவங்களை கொண்டு போய் நிப்பாட்டணும் இல்லையா? அப்படி நிப்பாட்டின அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. இந்த ஒரு கேஸ்ல எனக்கு தான் பாடியில தலையே இல்ல அப்படின்னாலும் அந்த சூட் கேஸ்ல இந்த சின்ன சின்ன சாம்பிள்ஸ் எடுத்து எவிடன்ஸா வச்சதுனாலதான் கிட்டத்தட்ட 14 மாதங்கள் கழிச்சும் கிடைச்ச ஒரு சின்ன துப்பை வச்சு போலீஸால உண்மையான குற்றவாளி
குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவே முடிஞ்சு. சோ இந்த ஒரு கொடூரமான ஃபேமிலியை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.